வெற்றி, தற்போது இந்த பகுதி தான் பரப்புரை செய்யக்கூடிய பகுதியா? அந்த இடத்துக்கு வந்து அடைந்துட்டாங்களா? என்ன சூழல் தற்போது? பலவேல் இந்த இடம் தான் அவர் பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடம். ஆனா அந்த இடத்துக்கு வந்தவர் இப்ப பேசாமையே திரும்ப கிளம்பக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்க முடியுது. ஏன்னா காவல்துறை அவர் பேசுவதற்கு சில நிமிடங்கள் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அது குறிப்பிட்ட நேரம் 2:30 மணிக்குள்ளாக வரணும் அப்படிங்கறதுதான் கொடுக்கப்பட்ட நிபந்தனை. ஆனா அந்த நேரத்தை கடந்ததுனால என்னவோ அவர் இப்போ அங்க உரையாற்றாமையே கிளம்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இத்தனைக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான தொகுதியாக தமிழ்நாட்டுல கூடுதல் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது. ஏன்னா சீமான் இங்க கிளம்புறங்கிறாரு காரைக்குடி தொகுதியில. இதே தொகுதியில தான் காங்கிரஸ் சார்பில் மாங்குடி இறங்குறாரு. அமமுக சார்பில் தேர்போய் பாண்டி, தாவேக்காவுடைய வேட்பாளர் இந்த பிரபு, டாக்டர் பிரபு அப்படிங்கிறவரு ஒரு அறியப்படக்கூடிய முகம் தாவேக்காவினுடைய நிர்வாகிகள்ல. அதனால இந்த தொகுதியை கூடுதல் கவனம் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கூடுதல் கவனம் எடுத்து வேலை பார்த்தாங்க. ஆனா அந்த நிலையில விஜய் இந்த இடத்துல பேசாமையே உரையாற்றாமையே கிளம்புறாரு. அதுக்கு காரணம் இந்த தாமதமாக வந்ததாக கருதப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இவர் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குது. அந்த நேர தாமதம் காரணமாக விஜய் உரையாற்ற முடியாமலேயே இந்த இடத்துல கிளம்பி போறாரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்கறாங்க. காலதாமதமாக வந்ததுனால தான் கடந்த காலங்களில் பல்வேறு விபத்துகள் எதிர்கொண்டிருக்காங்க. அப்படி இருந்தும் காலதாமதம் நடக்குது. மதுரையில காலைல 10 மணிக்கு இறங்கினவங்க இங்க 2 மணிக்குள்ளாக கூட வர முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமிடல் மோசமாக இருக்கு. நேர மேலாண்மையில சரியான கவனம் செலுத்தல அப்படிங்கறதுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ப கூட அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் சேர்ந்தது 2:40 மணி. அவன் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து 1/4 மணி நேரத்துக்கு தாமதமாக தான் வர்றாரு. அந்த தாமதத்துக்கு எல்லாம் காரணம் அப்படிங்கிறது அவங்க தொண்டர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தது, வாகனங்கள்ல வந்தது ஒரு புறம், நகர்பகுதிகளில் பார்த்தா ஓடியும் நடந்தும் இடையூறு செய்தது ஒரு புறம். அதுபோக இவர் திட்டமிட எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம எந்த ஒரு அனுமதியும் பெறாம திடீர்னு அவர் வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிள்ல வர்றது, இது எல்லாம் தான் அவருடைய தாமதமானது. அந்த தாமதத்தின் காரணமாகத்தான் பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம், புது பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவர் சிலை பகுதிக்கு காலையிலிருந்து 7 மணி நேரமாக இவருடைய உரையை கேட்பதற்காக காத்திருந்த அத்தனை ஆயிரம் பேரும் இந்த கணம் ஏமாற்றத்தோடு கிளம்பி செல்றாங்க அப்படிங்கறத இடத்துல பார்க்க முடியுது. பாலவே வெற்றி, தற்போது நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த பரப்புரை பேச்சு எதுவும் இல்லாமல் அங்கிருந்து அவர் அந்த கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது காலதாமதம், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த பகுதிக்கு தன்னுடைய பரப்புரையை தொடங்கல அப்படிங்கிறது மட்டும்தான் காரணமா இருக்கா? வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இல்ல, காலதாமதம் தான் காரணம். இப்ப இவங்க தூத்துக்குடியிலையும் இதே தான் நடந்தது. நேற்று முன்தினம் பார்த்தா தூத்துக்குடியில விபிடி சிக்னல் பகுதியில அவ்வளவு பேர், ஒரு கிட்டத்தட்ட எப்படியும் 10,000 பேர் மேல கூடி இருந்திருப்பாங்க. அங்கேயும் விஜய்க்கு கொடுத்த நேரம் அப்படிங்கிறது ஒரு 5:30 மணிக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருந்தா, இவர் வந்த நேரம் அப்படிங்கிறது 6:30 மணி ஆயிடுச்சு. அதனால அவருக்கும் அங்க பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம் கொடுத்திருந்தாங்க, அவர் பேசல. இப்போ பிரச்சாரம் பண்றதுக்கு உண்டான நேரம், அனுமதி நேரம் முடிஞ்சுட்டா அவங்க பேச மாட்டாங்க, பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க. வெறுமனே கையை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறது வழக்கம். அதுதான் நடைமுறை. பேசக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படிங்கறத நடைமுறை. இந்த இடத்துல இவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாவே இருக்கு தாவேக்காவுடைய கூட்டங்கள்ல. அதன் பொருட்டு தான் இவருக்கு பகல் நேரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குறாங்க காவல்துறையே. நன்றி வெற்றி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.